வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரையை விட இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கீரையை விட இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற 15 உணவுகளை பற்றி தான் பார்க்க இருக்கோம். இரும்பு சத்து நம்ம உடலோட ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. இந்த உணவுகளை உங்கள் உணவில் சேர்த்து இரும்பு சத்து பற்றாக்குறையை தவிர்க்கலாம். அது என்னென்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக உருளைக்கிழங்குல இரும்புச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்களை பொறுத்து மிகுந்த முக்கியத்துவம் உடையது. இது இரத்த சோகை பிரச்சனைகளை தடுக்க உதவுது. உருளைக்கிழங்குல வறுத்து பொரித்து அப்படி இல்லைன்னா கறியாக சமைச்சு சாப்பிட்லாம். தினசரி உணவில் சேர்த்தா உடலோட இரும்புச்சத்து அளவு மேம்படும். அடுத்ததாக பருப்பு வகைகள் குறிப்பாக மைசூர் பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. இதிலலாம் இந்த பருப்புகள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பயன்படுத்தப்படலாம். உடலுக்கு அவசியமான புரதத்தையும் இது தருது. அடுத்ததாக பீன்ஸ், குறிப்பாக கருப்பு பீன்ஸ் மற்றும் தேங்காய் பீன்ஸ் இரும்புச்சத்துனை அதிகமாக கொண்டிருக்கு. பீன்ஸ் உடலோட சத்து மதிப்பை மேம்படுத்தி இரத்த சோகையை தடுக்க உதவுது. பீன்ஸில் சாப்பாட்டில் கறி, குழம்பு, சாலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம். அடுத்ததாக மிளகாய், பெல் பெப்பர்ஸ். மிளகாயில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் உதவுது. மிளகாயில் சாலட், சாஸ் மற்றும் கறிகளில் சேர்த்து சாப்பிட்லாம். இதோட சத்து மதிப்பு உடலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக காலிஃப்ளவரில் இருக்க இரும்புச்சத்து உடலின் இரத்த சோகையை தடுக்குது. இது உடல் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை அதிகரிக்கும். காலிஃப்ளவரில் புழுக்களை நீக்கிட்டு வறுத்து அப்படி இல்லைன்னா சாலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம். இது புற்றுநோய்களை தடுக்கவும் உதவுது. அடுத்ததாக தக்காளியில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த உற்பத்தியை மேம்படுத்துது. தக்காளியை சாறு, குழம்பு, சாலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம். தக்காளி உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் தோல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த உதவுது. அடுத்ததாக ப்ரொக்கோலியில் இருக்கிற இரும்புச்சத்து உடலோட சத்து மதிப்பை மேம்படுத்துது. இது இரத்தத்தை சுத்திகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது. அதோட மட்டும் இல்லாமல் உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது உதவுது. அடுத்ததான் வேர்க்கடலையில் இரும்புச்சத்து மற்றும் புரதம் அதிகமாக இருக்குது. இது உடலோட சக்தியை அதிகரிக்குது மற்றும் சோர்வையும் நீக்குது. வேர்க்கடலை நொறுக்கு தீனியாகவும் சாப்பிடலாம். இது இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. அடுத்ததாக வால்நட்டில் இருக்கிற இரும்புச்சத்து மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடலுக்கு இரத்த சோகையை தடுக்கவும் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தவும் உதவுது. வால்நட்டை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இது உடலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது மற்றும் நீண்ட ஆயுளையும் தரும். அடுத்ததாக பாசிப்பருப்பில் நிறைஞ்சிருக்க இரும்புச்சத்து உடலோட இரத்த உற்பத்தியை மேம்படுத்த உதவுது. இது ஒரு சிறந்த புரதம் மூலமாகவும் உடலுக்கு அவசியமான நார்ச்சத்தையும் தருது. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போன்ற பதார்த்தங்களில் பயன்படுத்தலாம். இதை அடிக்கடி உணவில் சேர்த்தா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உடலோட சக்தியை அதிகரிக்க முடியும். அடுத்ததாக பன்னீரில் இருக்கிற இரும்புச்சத்து உடலின் திசுக்கள் மற்றும் செயல்பாடுகளை மேம்படுத்துது. பன்னீர் கால்சியம் மற்றும் புரதத்தால் நிறைந்தது. இதை சமைச்சி, குழம்பு அப்படி இல்லைன்னா சாலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம். பன்னீர் உடலின் எலும்புகள் மற்றும் தசைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுது. அடுத்ததாக கடலைப்பருப்பில் நிறைந்திருக்க இரும்புச்சத்து உடலோட ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. இது உடலில் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பு அளவையும் அதிகரிக்குது. கடலைப்பருப்பை சமைச்சி சாம்பார், குழம்பு அப்படி இல்லைன்னா சாலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம். இது உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் உதவுது. அடுத்ததாக கிட்னி பீன்ஸ். இதில் இருக்கிற இரும்புச்சத்து உடலோட இரத்த சோகையை தடுக்க உதவுது. இது புரதம் மற்றும் நார்ச்சத்தால் நிறைந்திருக்கு. இதை சமைச்சியோ சாம்பார், சாலட்டில் சேர்த்தோ சாப்பிட்லாம். இது உடலோட சக்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. அடுத்ததாக பேரிச்சம்பழத்தில் இருக்கிற இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் B6 உடலோட இரத்த உற்பத்தியை மேம்படுத்துது. இது உடலில் சோர்வை நீக்குது, சுறுசுறுப்பு அதிகரிக்கவும் உதவுது. பேரிச்சம்பழத்தை நொறுக்கு தீனியாக கூட சாப்பிட்லாம். இது உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மூளையின் செயல்பாடுகளையும் மேம்படுத்துது. கடைசியாக பீட்ரூட்டில் உள்ள இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளை அறிஞ்சு கொள்றதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.